மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீரின் அளவு 65,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று 45,000 கனஅடியாக இருந்த நீர் திறப்பு தொடர்ந்து நீர் வரத்து அதிகரித்திருப்பதன் காரணமாக படிப்படியாக நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வரக்கூடிய நீரின் அளவு அதிகரித்திருப்பதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக இன்று காலை 60,000 கனஅடியாக இருந்த நீர் திறப்பு தற்போது 65,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இணைகிறார் செய்தியாளர் கோகுல். விவரம் என்ன? மேட்டூர் அணை கடந்த 20ஆம் தேதி அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. அதனைத் தொடர்ந்து அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்தை முழுமையாக அணையிலிருந்து காவிரியில் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதன்படி தற்பொழுது வினாடிக்கு 65,000 கனஅடி வீதமாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 16 கன் மதகு வழியாக தற்பொழுது வெளியேற்றப்படும் அந்த சீறி வரும் தண்ணீர் காட்சியை தான் தற்பொழுது நம் ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணா காண்பித்துக் கொண்டிருப்பதை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக குறிப்பாக இந்த அணை 120 அடி எட்டியது காரணத்தினால் அணைக்கு வரக்கூடிய முழு தண்ணீரையும் காவிரியில் திறக்கப்பட்டு வருகிறது. இதற்காக முன்கூட்டியே காவிரி கரையோர பகுதிகளுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கடந்த ஆண்டை பொறுத்தவரை தற்பொழுது நடப்பாண்டில் 7வது முறையாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இந்த முழு கொள்ளளவை எட்டும் போதெல்லாம் அணைக்கு வரக்கூடிய முழு நீரும் நீர் திறப்பாக வெளியேற்றப்படுவது வழக்கம். இதில் அணை மின் நிலையம் மற்றும் சுரங்க மின் நிலையம் வழியாக சுமார் 22,500 கனஅடி மட்டுமே வெளியேற்றப்படும். அதுபோக மீதமுள்ள தண்ணீர் அனைத்தும் மேட்டூர் அணையின் உபரி நீர் போக்கு வழியாக வெளியேற்றப்படும். அதன்படி நடப்பாண்டில் மேட்டூர் அணையின் உபரி நீர் போக்கியானது 8 முறை திறக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் 8வது முறையாக திறக்கப்பட்டு படிப்படியாக தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மேட்டூர் அணை பொறுத்தவரை அந்த நீர் வரத்தை விட நீர் திறப்பு அதிகமாக இருக்கும் பொழுது அணையினுடைய நீர்மட்டம் குறையும். குறிப்பாக டெல்டா பாசன தேவைக்காக தண்ணீர் திறக்கப்படும் போது நீர்வரத்து குறைவாக இருந்தால் அணையினுடைய நீர்மட்டம் குறையும். அதன்படி கடந்த 10ஆம் தேதியை பொறுத்தவரை 111.48 அடியாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இருந்தது. அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கியதனால் அந்த தண்ணீரானது 12,000 10,000 கனஅடியாகவும் 16ஆம் தேதி 7,000 கனஅடியாகவும் 17ஆம் தேதி 5,000 கனஅடியாகவும் 18ஆம் தேதி 2,000 கனஅடியாகவும் 19ஆம் தேதி 1,000 கனஅடியாகவும் டெல்டா பாசனத்திற்கான தண்ணீர் மேட்டூர் அணையிலிருந்து குறைக்கப்பட்டது. அவ்வாறு மேட்டூர் அணையினுடைய நீர் திறப்பு குறைக்கப்பட்ட போது கர்நாடகாவிலும் அந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் அதிக மழை பெய்வதனால் கர்நாடக அணைகளில் இருந்தும் தண்ணீர் திறக்கப்படுவதனால் மீண்டும் மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் உயர்ந்து கடந்த 20ஆம் தேதி 7வது முறையாக நடப்பாண்டில் 120 அடியை எட்டியிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று மாலை வரை 35,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டது. நேற்று மாலை 45,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டு இரவு 55,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது 12 மணிக்கு மேட்டூர் அணையினுடைய நீர் திறப்பானது 65,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீரானது அதிகப்படுத்தியிருப்பதனால் காவிரி கரையில் தற்பொழுது காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. காவிரி கரையோர பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேவபிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.